Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 6 applications of derivatives exercise 6.2. So, last video நம்ம இந்த exercise ஓட first 6 questions discuss பண்ணோம். So, இப்போ next question க்கு போலாம். Question number 7. Show that y equal to log 1 plus x minus 2x by 2 plus x where x is greater than minus 1 is increasing function of x throughout its domain. Okay வா? So, இங்க domain என்னன்னு பாருங்க. x is greater than minus 1 means x ஓட domain என்னது x belongs to minus 1 comma infinity. Okay வா? This is the domain. So, as usual நம்ம increasing or decreasing ஆன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? First differentiate பண்ணிப்போம் functionை. So, this is y. Differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? y dash or you can say dy by dx. So, log function ஓட differentiation என்னாகும்? 1 by 1 plus x ஆயிடும் and again இந்த 1 plus x ஓட differentiation என்னாகும்? 1 தான் இருக்கும். So, அதனால நான் இங்கே எழுதல. Okay வா? So, இது 1 வந்துரும். மைனஸ் இப்போ இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் u by v ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? u by v ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். u by v ஓட டிஃப்ரென்சியேஷன் என்னது? u dash v மைனஸ் u v dash by v ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் u, மேலே இருக்கிறது u, கீழே இருக்கிறது v. ஸோ u dash மீன்ஸ் இதோட டிஃப்ரென்சியேஷன் 2x ஓட டிஃப்ரென்சியேஷன் இஸ் 2 அண்ட் v அப்படியே எழுதிக்கலாம் 2 plus x மைனஸ் இப்போ u அப்படியே எழுதிக்கலாம் 2x and இது v ஓட டிஃப்ரென்சியேஷன் v dash. ஸோ 2 plus x 2 ஓட டிஃப்ரென்சியேஷன் 0 ஆயிரும், 1 ஓட x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் எழுதிருக்கு u v dash. ஓகேவா? ஹோல் டிவைட் பை v ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் v 2 plus x அதோட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னாகும்? இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து நான் 2 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? 2 plus x இங்கே என்ன இருக்கும்? ஒரு x மட்டும். ஓகேவா? 2 plus x மைனஸ் x. ஸோ இந்த x and மைனஸ் x கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன வந்துடும்? 2 into இந்த 2. ஸோ 2 into 2 4 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட எல்சிஎம் என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட். ஸோ 2 plus x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 into 1 plus x அண்ட் டிவைட் பை எல்சிஎம்ல என்ன இருக்குது? 1 plus x into 2 plus x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். a plus b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab மைனஸ் இதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 4 மைனஸ் 4x. ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சிடும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 1 plus x into 2 plus x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? y இஸ் an increasing function throughout its domain. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கொடுக்கல, வெறும் இன்க்ரீசிங். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? y dash is greater than or equal to 0. ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி greater than 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். பட் இங்கே ஜஸ்ட் இன்க்ரீசிங்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? y dash is greater than or equal to 0 in its domain. ஓகேவா? ஸோ டொமைன் என்ன செக் பண்ணிக்கோங்க. -1 to infinity. ஸோ இப்போ நம்ம இந்த y dash is greater than or equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் x ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் டேர்ம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் கிடைக்கும். கரெக்டாக? either x is positive or negative, the value x square is always positive. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x square is always greater than 0. ஓகேவா? or equal to 0. ஓகேவா? 0 போட்டோன்னா 0 வரும். பிகாஸ் நம்மளோட டொமைனில் 0 இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 0 கூட எடுத்துக்கலாம். ஸோ 0 போடும்போது என்னாகும்? ஈக்குவல் டு 0 ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர். அதர்வைஸ் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். தென் த செகண்ட் டேர்ம், இந்த டேர்ம் பாருங்கள் 2 plus x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த டேர்ம் எப்போவுமே கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். பிகாஸ் இதுவும் ஒரு ஸ்கொயர் டேர்ம். ஓகேவா? வாட் எவர் த வேல்யூ ஆஃப் 2 plus x ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அண்ட் ஈக்குவல் டு 0 கூட இங்கே வர சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஈக்குவல் டு 0 எப்போ வரும்? இந்த உள்ள டேர்ம் 0வாக இருக்கணும். ஸோ உள்ள டேர்ம் எப்போ 0வாக இருக்கும்? x மைனஸ் 2வாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? 2 minus 2 0 ஆயிரும். பட் அந்த மாதிரி வர சான்ஸ் இல்லை. பிகாஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 கமா இன்ஃபினிட்டி. ஓகேவா? -1 விட பெரிய வேல்யூஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும். -1 விட சின்ன வேல்யூஸ் எடுக்க முடியாது. ஸோ -2 இஸ் லெஸ் தென் -1. ஸோ அந்த வேல்யூ இங்கே போட முடியாது. அதனால 0 கூட ஆகாது. ஆர் நீங்கள் ஜஸ்ட் இதை கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 கூட எடுத்துக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. பிகாஸ் நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 தான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 பிகாஸ் தீஸ் ஆர் ஸ்கொயர் டேர்ம்ஸ். ஸோ என்ன மிச்சம் இருக்குது நம்மக்கிட்ட? 1 plus x. ஓகேவா? ஸோ 1 plus x எப்போ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இது எப்போ 0 ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ லெட் this be equal to 0. ஓகேவா? if this is equal to 0 then x equal to -1. ஓகேவா? 1 இந்த சைட் போயிடுச்சுன்னா -1. ஸோ -1ங்கிற பாயிண்டில் இந்த வேல்யூ 0 ஆகுது.
ஓகேவா. ஸோ நம்ம -1 எடுக்க முடியாது பிகாஸ் இந்த இடத்துல 0 ஆயிரும் நம்மளுக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? எக்ஸோட வேல்யூ -1 எடுத்தோன்னா 1 - 1 0 ஆயிரும். ஸோ சம்திங் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி அண்ட் நம்மளோட கொஷின் வேலிடாக இருக்காது. அதனால நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுக்க முடியாது. ஸோ என்ன வேல்யூ போட்டோன்னா இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கும்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்பர் லைனில் போட்டுக்கோங்க. -1ல் இது 0 ஆகுது. திஸ் இஸ் -∞ அண்ட் திஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 2 இன்டர்வல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இன்டர்வலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -2 போட்டு பாருங்கள். So 1 - 2 is equal to -1, it is less than 0. So this interval always gives a negative value for this 1 plus x. Okay va. So இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் இந்த இன்டர்வலில். ஸோ நான் 0 எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ 0 belongs to the interval -1, ஸோ 0 போட்டு பாருங்கள். 1 plus 0. ஓகேவா. 1 plus 0 என்ன வருது நம்மளுக்கு? 1 வருது. It is greater than 0. So this interval always gives a positive value for this term. ஓகேவா. So 1 plus x is always greater than 0 if x belongs to what interval? -1, ஓகேவா. So this is the domain of x in the given function. ஓகேவா. given questionல என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் domain கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம இந்த இன்டர்வலில் எடுத்தோன்னா எப்போவுமே நம்மளுக்கு இது greater than 0 இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது ரெண்டுமே greater than or equal to 0 and this is also greater than 0 இருந்துச்சுன்னா ஸோ that means என்ன அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 ஆகாது பிகாஸ் இது எப்போ 0 ஆகும்? எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 பட் டொமைனில் -2 இல்லை. ஸோ அதனால் இதுவும் எப்பவுமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். ஸோ தீஸ் 2 டேர்ம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா. ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? சம்திங் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி விச் இஸ் நாட் வேலிட். அதனால் இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. திஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0 அண்ட் நியூமரேட்டர் டேர்ம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. Okay, x square is greater than or equal to 0. So this whole function, this y dash is always greater than or equal to 0 when x belongs to -1, So y is an increasing function, okay, throughout its domain, or we can say that if x belongs to -1, which is the domain of x. Okay, okay, next question paranga, question number 8. Find the values of x for which y equal to x into x minus 2 the whole square is an increasing function. Okay va. So அதே மாதிரி தான் எல்லா கொஷின்ஸுமே ஒரே டைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இது இப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம யூவி ரூல் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா. ப்ராடக்ட் ரூல். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன்? உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டேன். ஸோ x ஸ்கொயர் - 2x வந்துருச்சு ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் இதை யூவி ரூல் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ எப்படி பண்ணலாம்? இந்த ஹோல் டேர்மை நான் சம் டீன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ டி ஸ்கொயர். ஓகேவா. டி ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆகும்? 2t. ஸோ 2 into t. ஓகேவா. இதுதான் டீன்னு எடுத்திருந்தோம். ஸோ அதை எழுதிட்டேன். தென் டீயோட டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா. தட் மீன்ஸ் இதோட டிஃப்ரென்சியேஷன். ஸோ என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x மைனஸ் 2xோட டிஃப்ரென்சியேஷன் இஸ் 2. ஓகேவா. ஸோ அதையும் நான் எழுதிக்கிட்டேன். புரிஞ்சுதா? இது செயின் ரூல். ஓகேவா. தென் நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த டேர்ம்ஸ்லேருந்து நான் எக்ஸை வெளியே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஸோ எக்ஸ் வெளியே வந்துருச்சு அண்ட் இந்த டேர்ம்ஸ்லேருந்து நான் 2 வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த 2 அண்ட் அந்த ஒரு 2 மல்டிப்ளை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 4 into இந்த எக்ஸ். ஸோ என்ன வச்சுருக்கு? இங்கே x - 2, இங்கே என்ன இருக்குது? x - 1. ஓகேவா. ஸோ இஃப் என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை ஈக்குவேட் பண்ணுவோம். y டேஷ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம்ல அதை ஈக்குவேட் பண்ணுவோம் ஈக்குவல் டு 0 அண்ட் செக் பண்ணுவோம் இது எந்த இடத்துல 0 ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ if y dash equal to 0 then xோட வேல்யூஸ் என்னென்ன இருக்க சான்சஸ் இருக்குது? either x equal to 0 or this bracket or equal to 0 or this bracket is equal to 0. ஓகேவா. ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் x equal to 0 or x minus 2 equal to 0 or x minus 1 equal to 0. that means இது x equal to 0 அப்படியே வந்துடும். then 2 -2 இந்த சைடு போயிடுச்சுன்னா 2 ஆயிரும். ஸோ x equal to 2ல 0 ஆகும் and x equal to 1ல 0 ஆகும். ஸோ 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்பர் லைனில் போட்டுக்கலாம் 0 1 2. ஸோ நம்மளுக்கு இன்டர்வல்ஸ் கிடச்சிருச்சு 1 2 3 4 இன்டர்வல்ஸ். ஸோ வந்து நான் டேபிள் ஃபார்மில் எழுதிட்டேன். இப்போது சைன்ஸ் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இந்த இன்டர்வலில் நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் -1 எடுத்துக்கலாம் அண்ட் இதில் போட்டு பாருங்கள் y டேஷில். ஓகேவா. ஸோ y டேஷோட சைன் தான் நம்ம செக் பண்ணணும். f dash of x ஆர் இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம்? y dash. ஓகேவா. ஸோ இதில் போட்டு பாருங்கள் -1. ஸோ இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் வந்துருச்சு. ஓகேவா. எக்ஸோட பிளேஸில் நான் -1 போடுறேன். ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் ஆல்ரெடி வந்துருச்சு வெளியே அண்ட் இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் போட்டு பாருங்கள். ஸோ -1 -2 என்னாகும்? -3 ஆயிரும். ஸோ அகெயின் ஒரு மைனஸ். தென் இங்கே -1 - 1 இஸ் -2. ஓகேவா. ஸோ அகெயின் ஒரு நெகட்டிவ் வேல்யூ.
ஸோ ஆல் த த்ரீ வேல்யூஸ் நம்ம என்ன ஆகும் மைனஸ் 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 இஸ் லெஸ் தென் 0 மைனஸ் only. ஸோ திஸ் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் இன் த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஓகேவா. ஸோ செகண்ட் இன்டர்வல் செக் பண்ணுங்கள் 0 to 1 ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 எடுத்துக்கலாம். ஸோ 0.5 இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எக்ஸில் வேல்யூ போட்டோன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். தென் 0.5 minus 2 ஓகேவா. ஸோ என்னாகும் 0.5 minus 2 is minus 1.5. ஸோ மைனஸ் வேல்யூ. இங்கே 0.5 minus 1 is minus 0.5. ஸோ அதுவும் மைனஸ் வேல்யூ. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஹோல் என்னாகும் நம்மளுக்கு greater than 0. It is increasing function in the second interval. தேர்ட் இன்டர்வல் செக் பண்ணுங்கள் 1 to 2. அகெயின் நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன் 1.5 எடுத்துக்கோங்க. 1.5 இஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும். புரிஞ்சுதா? இந்த எக்ஸோட வேல்யூ 1.5 போடுறேன். ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கே 1.5 போடுங்க. ஸோ 1.5 minus 2 is minus 0.5 ஓகேவா. ஸோ நெகட்டிவ் வந்துடும். இங்கே 1.5 minus 1 is 1.5 minus 1 0.5 பாசிட்டிவ் ஓகேவா. ஸோ இங்கே பாசிட்டிவ். ஸோ இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக என்ன ஆகும் இது நெகட்டிவ், தட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் இன் த தேர்ட் இன்டர்வல். ஃபோர்த் இன்டர்வலை செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ 3 எடுத்துக்கோங்க. ஸோ 3 இங்கே போட்டோம்னா இங்கே பாசிட்டிவ் வரும் ஓகேவா. ப்ளஸ் 3 தான் எக்ஸோட வேல்யூ போடுறோம். செகண்ட் பிளேஸில் என்ன ஆகும் 3 minus 2 1 பாசிட்டிவ் 1 ஓகேவா. ஸோ அகெயின் 3 minus 1 is 2 அகெயின் பாசிட்டிவ் 2 ஓகேவா. ஸோ ஹோலாக என்ன கிடைக்கும் நம்மளுக்கு greater than 0 இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த இன்டர்வல் இன் விச் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு 2 இன்டர்வல்ஸ் கிடச்சிச்சு இன்க்ரீசிங் சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணிக்கலாம் ஓகேவா. த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் இன் 0 to 1 யூனியன் 2 to infinity ஓகேவா. இந்த ஹோல் இன்டர்வலில் it is increasing function. and இங்கே strictly increasing சொல்லலை. ஸோ நம்ம இந்த end points இன்க்ளூட் பண்ணலாம் ஓகேவா. because end pointsல it is equal to 0 and y dash will be greater than or equal to 0 in 0 to 1 union 2 to infinity ஓகேவா. ஸோ நம்ம இன்ஃபினிட்டி எப்பவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ இன் திஸ் இன்டர்வல் y dash is greater than or equal to 0 and in this interval y dash is strictly greater than 0 ஓகேவா. ஸோ ஐ திங்க் இதை நம்ம எடுக்கலாம். பட் உங்களுக்கு பின்னாடி ஆன்சரில் இது தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ செக் பண்ணிக்கோங்க. பட் எங்கள் கொஷனில் இன்க்ரீசிங் தான் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கேட்கல. பட் ஸோ ஐ திங்க் இதை இன்க்ளூட் பண்ணலாம் நம்ம எண்ட் பாயிண்ட்ஸை. ஸோ திஸ் வில் பி த ஆன்சர் ஓகேவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கொஷின் நம்பர் 9. prove that y equal to 4 sin theta divided by 2 plus cos theta minus theta where theta belongs to 0 to pi by 2 is an increasing function of theta ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் y dash or the differentiation ஓகேவா dy by dx is greater than or equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு y dash கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்சியேஷன்? இங்கே u டிவைட் பை v இருக்குது. ஸோ u by v ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் u by v ஓட டிஃப்ரென்சியேஷன் நான் இங்கே எழுதிக்கிறேன். u by v ஓட டிஃப்ரென்சியேஷன் இஸ் u dash v minus u v dash by v square ஓகேவா. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இது u and இது v ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் u dash. ஸோ 4 அப்படியே தான் இருக்கும் கான்ஸ்டன்ட் அண்ட் சைன் தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் தீட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் v அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா. 2 plus cos theta minus u v dash ஓகேவா. u அப்படியே எழுதிக்கலாம். தென் v dash ஓட டிஃப்ரென்சியேஷன் 2 ஓட டிஃப்ரென்சியேஷன் 0 ஆயிரும் அண்ட் காஸ் தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் தீட்டா ஓகேவா. ஸோ அதே எழுதிக்கிட்டேன். டிவைட் பை v ஸ்கொயர் தட் இஸ் 2 plus cos thetaவோட ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. மைனஸ் இந்த தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா ஓகேவா. ஸோ dy by d தீட்டா கண்டுபிடிக்கிறோம். சாரி நான் dy by dx சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் dy by d தீட்டா ஓகேவா. அதுதான் y dash இங்கே dy by d தீட்டான்னு கூட எழுதிக்கலாம் நம்ம. ஸோ தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணும்போது இட் இஸ் 1 ஓகேவா. ஸோ இப்போ தான் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இதை. ஸோ 8 cos theta ப்ளஸ் 4 cos square theta இங்கே என்ன ஆயிரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 sin square theta ஆயிரும். டிவைட் பை அது அப்படியே இருக்கும். இங்கே -1 அப்படியே இருக்குது. தென் இங்கே எல்சிஎம் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா என்னாகும் இந்த 1 மல்டிப்ளை பை இந்த கீழே உள்ள எல்சிஎம். ஸோ 2 plus cos theta ஹோல் ஸ்கொயர் அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் 4 இங்கே இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ cos square theta ப்ளஸ் sin square theta ஸோ தட் பிகம்ஸ் 1 ஓகேவா. ஸோ இப்போ இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறேன். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ என்னாகும் இந்த 4 இங்கே இந்த மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும். ஸோ -4 minus cos square theta minus 4 cos theta ஓகேவா. ஸோ 4 minus 4 கேன்சல் ஆகிடும்
இங்கே 8 cos theta இருக்குது, இங்கே -4 cos theta. ஸோ அது என்ன ஆயிரும் 4 cos theta ஆயிரும் அண்ட் மைனஸ் cos square theta அப்படியே இருக்கும் அண்ட் டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து cos theta வெளியே காமனாக எடுத்துக்கலாம் அண்ட் என்ன ஆயிரும் 4 minus cos theta. ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? திஸ் y dash is greater than or equal to 0 ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லாஸ்ட் நம்ம 7th கொஷனில் பண்ண மாதிரியே தான் நம்ம ஒரு டேர்ம்ஸ் செக் பண்ணலாம். So y dash is greater than 0 if these three terms are greater than 0. Okay, greater than or equal to 0. So நம்ம first இந்த termலேருந்து check பண்ணலாம். So இந்த term always greater than 0 because இது square term. உள்ள என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அது ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த term முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் term cos theta பாருங்கள். cos theta is always greater than 0 because நம்ம இன்டர்வல் என்ன எடுக்கிறோம் 0 to pi by 2. ஓகேவா? ஸோ காஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0 to pi by 2 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், ஆல் த சைன்ஸ் ஆர் பாசிட்டிவ், ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக் சைன்ஸ் ஆர் பாசிட்டிவ். தட் மீன்ஸ் காஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஓகேவா? காஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் அண்ட் நம்ம இங்கே 0 அண்ட் pi by 2 இன்க்ளூட் பண்ணுறோம். 0ல் நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் cos theta இஸ் 1. ஓகேவா? cos 0 இஸ் 1 அண்ட் pi by 2ல் இட் இஸ் 0. ஓகேவா? ஸோ cos pi by 2 இஸ் 0. ஸோ நம்ம pi by 2 இன்க்ளூட் பண்ணுறோம். அதனால் cos theta is greater than or equal to 0. புரிஞ்சுதா? இந்த ஹோல் இன்டர்வலில் இட் இஸ் ஆல்வேஸ் greater than 0 and at pi by 2 it is equal to 0. அதனால் cos theta is greater than or equal to 0 in the interval 0 to pi by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள் 4 minus cos theta. இப்போ இந்த 4 minus cos theta செக் பண்ணணும். நம்ம 4 minus cos theta எப்போ greater than 0வாக இருக்கும்? எப்போ greater than 0வாக இருக்கும்? if this value is less than 4. கரெக்டா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தேட் மீன்ஸ் 4லேருந்து நம்ம 4 விட சின்ன வேல்யூஸ் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? இந்த cos theta greater than 4ஆக இருந்தால் தான் நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். ஓகேவா? 4 minus 5 is -1. ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். இதோட ரேஞ்ச் என்னதுன்னு செக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் cos thetaவோட ரேஞ்ச் என்னது? இட் இஸ் -1, 1. ஓகேவா? ஸோ cos thetaவோட வேல்யூஸ் எப்பவுமே -1லேருந்து 1குள்ளே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 4. ஸோ இங்கே cos thetaவோட வேல்யூ என்ன வேணாலும் வரட்டும், -1லேருந்து 1 வரைக்கும். ஸோ அதை 4லேருந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா? greater than 0 தான் கிடைக்கும். ஸோ நம்ம செக் பண்ணிட்டோம். இந்த term is always greater than 0 and இந்த term is greater than or equal to 0 and இந்த term always greater than 0. ஸோ ஹோலாக பார்க்கும்போது y dash is always greater than or equal to 0. That means y is an increasing function in the domain. Okay, what is the domain? Theta belongs to 0 to pi by 2. So in this domain y is always an increasing function. Okay, wow. Not strictly increasing because y dash is greater than or equal to 0. Okay, wow. Strictly greater than 0 varna da strictly increasing function. Next greater than or equal to 0, that means increasing function. So next one parang question number 10. Prove that the logarithmic function is strictly increasing on 0 to infinity. So now f of x equal to log x nu eduthukuren. Okay, logarithmic function means log x function where x belongs to the interval 0 to infinity and nam enna proof pannom? It is strictly increasing. Okay, that means f dash of x is strictly greater than 0 nu proof pannanom. So first f dash of x kandupidichikalam. Log x differentiate panna enna kedikkum? 1 by x. So x oda values neenga substitute panni paarenga. x belongs to 0 to infinity, that means 0 is not included. 0 விட பெரிய நம்பர்ஸ் இங்கே போட்டு பார்க்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் நிறைய பெரிய நம்பர் போட 1 by 1000 மீன்ஸ் 0.001 அந்த மாதிரி வரும். இன்னும் சின்ன நம்பர் ஆகிட்டே போகும். இட் வில் கோ க்ளோஸ் டு 0 பட் நெவர் டச் 0. ஓகேவா? 0 எப்போ டச் பண்ணும்? இஃப் x is equal to infinity but infinity is not included. infinity எப்போவுமே இன்க்ளூட் ஆகாது எந்த இன்டர்வல்லையுமே. infinity is not a number. ஓகேவா? இட் இஸ் ஜஸ்ட் நம்ம சொல்கிறதுக்காக தட் இன்ஃபினிட்டி இஸ் கிரேட்டர் தென் எவ்ரி பாசிபிள் ரியல் நம்பர். ஓகேவா? எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் இன்ஃபினிட்டி அதை விட பெரிய நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இன்ஃபினிட்டின்னு ஒரு டேர்ம் எடுக்கிறோம். பட் இட் இஸ் நாட் அ நம்பர் இன் ரியல். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? எக்ஸோட வேல்யூஸ் என்ன வேணாலும் போட்டாலும் நம்மளுக்கு f dash of x is greater than 0, always greater than 0. ஓகேவா? புரிஞ்சுதா? 1 by இங்கே 0 இன்க்ளூட் ஆகலை. 0 இன்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா 1 by 0 will be infinity, பட் இங்கே 0 இன்க்ளூட் ஆகலை. So this term is always greater than 0. So f is strictly increasing function. Okay, it is strictly greater than 0. அதனால இது strictly increasing function on its domain 0 to infinity. So next one பாருங்க question number 11. என்ன சொல்றாங்க? Prove that the function f given by f of x equal to x square minus x plus 1
is neither strictly increasing nor strictly decreasing on -1 to 1. ஓகேவா? ஸோ டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க, x belongs to -1 to 1 and நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், neither increasing nor decreasing. ஸோ ஃபர்ஸ்ட் f dash of x கண்டுபிடிச்சிக்கலாம். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2x minus 1. ஓகேவா? இந்த 1 கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஸோ f dash of x எந்த இடத்துல 0 ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ f dash of x 0 இருந்துச்சுன்னா xோட வேல்யூ என்ன இருக்கும், 2x minus 1 equal to 0. So 1 இந்த சைடு போயிரும், 2x equal to 1. So x equal to 1 by 2. ஓகேவா? ஸோ x equal to 1 by 2ல நம்மளுக்கு f dash of x 0 ஆகுது. ஸோ இந்த 1 by 2 நம்ம இந்த நம்பர் லைனில் போட்டுக்கலாம். டொமைன் என்னது -1 to 1. ஸோ அது மட்டும் தான் நம்ம எடுப்போம். அண்ட் 1 by 2 நடுவில் வருது. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 0 எடுத்துக்கிறேன். So 0 belongs to the first interval. So f dash of 0 is 2 into 0 minus 1. So 2 into 0 is 0 minus 1. So minus 1 is less than 0. So that means for any x, f dash of x is less than 0 in this interval. Okay va? x என்ன வேணாலும் எடுக்கட்டும், இந்த இன்டர்வல்ல f dash of x என்ன வரும், less than 0 தான் வரும். That means f is strictly decreasing on the first interval. Next second interval பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நான் 3 by 4 எடுத்துக்கிறேன். 3 by 4 belongs to the second interval. So f dash of 3 by 4 is what? இந்த இடத்துல போட்டுக்கிறேன். So 2 into 3 by 4 minus 1. So இங்கே கேன்சல் ஆகிடுது, 2 2s. So LCM எடுத்துக்கிறேன். ஓகேவா? 3 by 2 minus 1 இருக்குது. So LCM எடுத்துகிட்டா என்ன வரும், 3 minus 2 by 2. So that is 1 by 2. 1 by 2 is greater than 0. That means f dash of x is greater than 0 for any x belonging to the second interval. ஓகேவா? So f is strictly increasing in the second interval, that is 1 by 2, 1. So ரெண்டு இன்டர்வல்ஸும் சேர்த்தா தான் நம்மளுக்கு டொமைன் கிடைக்குது, -1 to 1. So பாதி இன்டர்வலில் நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் வருது, பாதி இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வருது. ஸோ நம்ம -1 to 1ல் இன்க்ரீசிங்னு சொல்ல முடியாது, டிக்ரீசிங்னு சொல்ல முடியாது. புரியுதா? உங்களுக்கு ரெண்டுமே ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்வோம், f is neither increasing nor decreasing on the whole interval, that is -1 to 1. ஓகேவா? ஸோ அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஷின் நம்பர் 12. Which of the following functions are strictly decreasing on 0 to pi by 2? ஓகேவா? ஸோ டொமைன் கொடுத்துட்டாங்க 0 to pi by 2 அண்ட் 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கலாம், f of x equal to cos xன்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், f dash of x is minus sin x. ஓகேவா? ஸோ இது நம்ம இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு செக் பண்ணலாம். ஸோ குவாட்ரண்ட் போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to pi by 2. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் த சைன்ஸ் ஆர் பாசிட்டிவ், ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஆர் பாசிட்டிவ். ஓகேவா? தட் மீன்ஸ் சைன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ சைன் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிகம்ஸ் நெகட்டிவ். ஸோ f dash of x is less than 0 for x belongs to 0 to pi by 2. புரிஞ்சுதா உங்களுக்கு? So since f dash of x is less than 0, therefore f is strictly decreasing function. ஓகேவா? strictly decreasing on 0 to pi by 2. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜஸ்ட் நம்ம இதுதான் செக் பண்ணணும். f dash of x என்ன வருது, less than 0 or greater than 0 or less than equal to or greater than equal to, இதான் செக் பண்ணணும். இங்கே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணலை, 0 and pi by 2 இன்க்ளூட் பண்ணல டொமைனில். 0 இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா சைன் 0 is 0. அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லியிருப்போம். பட் இங்கே இன்க்ளூட் பண்ணாதனால ஆல்வேஸ் லெஸ் தென் 0. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0, அதனால ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட் பார்க்கலாம் இப்போது. ஸோ செகண்ட் பார்ட்டில் f of x என்ன கொடுத்துருக்காங்க, cos 2x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். f dash of x is cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2x. அகெயின் இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அது என்ன வரும், 2 வரும். புரிஞ்சுதா? செயின் ரூல். நம்ம இதை டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ cos t டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin t. ஓகேவா? இதுதான் t. தென் அகெயின் t டிஃப்ரென்சியேஷன், தட் இஸ் 2x டிஃப்ரென்சியேஷன் இஸ் 2. ஓகேவா? ஸோ எப்படி எழுதிக்கலாம், minus 2 sin 2x. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 2xோட டொமைன் செக் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம x பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் sin 2x கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட டொமைன் தான் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க, 0 to pi by 2. ஸோ 2xோட டொமைன் என்ன வரும், நம்ம ஜஸ்ட் இந்த எண்ட் பாயிண்ட்ஸை மல்டிப்ளை பை 2 பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸோட டொமைன் கொடுத்துருக்காங்க 0 to pi by 2. நம்மளுக்கு என்ன வேணும், 2 into x. ஓகேவா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் எக்ஸு. அதனால இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 into 0 is 0 and 2 into pi by 2 is pi. ஸோ 2xோட டொமைன் என்னது நம்மளுக்கு 0 to pi. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்போ சைனோட வேல்யூஸ் நம்ம 0 to pi இந்த இன்டர்வலில் செக் பண்ணணும். ஸோ 0 to pi மீன்ஸ் இந்த இன்டர்வல். ஓகேவா? திஸ் இன்டர்வல்
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிகண்ட் ஆர் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ சைனோட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுலேயுமே பாசிட்டிவாக தான் வரும். ஓகேவா? அண்ட் பை பை டூவில் என்ன ஆகும்? சைனோட வேல்யூ 1 ஆயிரும். சைன் பை பை 2 இஸ் 1. தட் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த ஹோல் இன்டர்வலில் 0 to பையில் சைனோட வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஸோ 2ஓட மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0 வரும். அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைனோட ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது பாசிட்டிவ், இது ஹோல் பாசிட்டிவ் அண்ட் இங்கே ஒரு நெகட்டிவ். ஸோ டோட்டலாக என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to பை பை 2. ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to பை பை 2 தான். நான் 2xக்கு தான் 0 to பை எடுத்தோம். அப்போ தான் நம்ம செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் in the interval 0 to பை பை 2. So it is always strictly less than 0. Therefore f is strictly decreasing on 0 to pi by 2. ஓகேவா? f is what? இங்கே cos 2x. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே strictly decreasing on the domain. இப்போ தேர்ட் ஃபங்க்ஷன் செக் பண்ணலாம். ஸோ தேர்ட் பார்ட் பாருங்கள். f of x equal to cos 3x கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? f dash of x is cos 3x ஓட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin 3x அண்ட் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 3 sin 3x. ஓகேவா? ஸோ அகெயின் நம்மளுக்கு 3xோட டொமைன் வேணும். ஸோ எக்ஸோட டொமைன் எடுத்து 0 to பை பை 2. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் both the values. So 3 into 0 is 0 and 3 into pi by 2 is 3 pi by 2. So 3xோட டொமைன் என்னது? 0 to 3 pi by 2. ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ 0 to 3 pi by 2. This is 0, pi by 2, pi and 3 pi by 2. ஸோ இந்த மூணு குவாட்ரண்ட்லேயும் நம்ம செக் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மூணு குவாட்ரண்ட்டில் ஸோ சைனோட வேல்யூ பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்ஸில் இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் only tan and cot are positive, sin is negative. ஓகேவா? இந்த குவாட்ரண்ட்டில் இட் இஸ் நெகட்டிவ். ஸோ என்னாகும்? இந்த குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ், இந்த ஹோல் டேர்ம் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் நெகட்டிவ் அண்ட் இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ டோட்டலாக என்ன ஆயிரும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் positive if x belongs to this third interval. ஓகேவா? that means 3x belongs to. ஓகேவா? 3x belongs to what? pi to 3 pi by 2. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சி பார்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 3x கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் காஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 3x அண்ட் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அகெயின் 3. ஓகேவா? ஸோ எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 3 sin 3x. இப்போ நம்மளுக்கு sin 3xோட வேல்யூ வேணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3xோட டொமைன் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to பை பை 2. எக்ஸோட டொமைன் கொஷனில் கொடுத்துருக்காங்க 0 to பை பை 2. ஸோ 3xோட டொமைன் என்ன வரும்? இன்டூ 3 பண்ணிக்கலாம் ரெண்டு வேல்யூஸும். ஓகேவா? ஸோ 3 into 0 is 0 and 3 into pi by 2 is 3 pi by 2. ஸோ 3x ஓட டொமைன் என்னது? 3x பிலாங்ஸ் டு 0 to 3 pi by 2. ஓகேவா? ஸோ போட்டுக்கலாம். 3 pi by 2 மீன்ஸ் இங்கே. ஓகேவா? ஸோ 0 to 3 pi by 2, 0, pi by 2, pi and 3 pi by 2. ஸோ இந்த மூணு குவாட்ரண்ட்ஸ்லையும் நம்ம தனித்தனியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். எக்ஸோட வேல்யூஸ் ஒரு இன்டர்வலில் அண்ட் 3xோட வேல்யூஸ் ஒரு இன்டர்வலில் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் 3x மட்டும் பாருங்கள். 3x தான் நம்மளோட சைனோட ஆங்கிள். ஓகேவா? ஸோ இந்த 3x வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ x நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ 3xோட வேல்யூஸ் நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்? 0 to pi by 2, pi by 2 to pi and pi to 3 pi by 2. ஓகேவா? 3 இன்டர்வல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 0 to pi by 2ல பாருங்கள் sin 3x. ஓகேவா? sin 3x என்ன வரும்? சைனோட வேல்யூ இஸ் பாசிட்டிவ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? 3xோட வேல்யூ 0 to pi by 2ல இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ இஸ் பாசிட்டிவ் அண்ட் இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஓகேவா? 3ஓட மல்டிப்ளை பண்ணால் அதுவும் பாசிட்டிவ் தான் வரும். இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெகட்டிவ் ஒரு சைன் இருக்குது அண்ட் sin 3x என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். ஸோ ஹோலாக என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ் இஸ் மைனஸ், தட் இஸ் லெஸ் தென் 0. ஓகேவா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள். செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் ஆல் சில்வர் டீ கப்ஸ், சைன் இஸ் பாசிட்டிவ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட் ஆல்சோ. ஓகேவா? மைனஸ் சைன் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். அண்ட் sin 3x இஸ் பாசிட்டிவ். 3ஓட மல்டிப்ளை பண்ணால் அதுவும் பாசிட்டிவ் தான் வரும் செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ அதுவும் பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் இஸ் மைனஸ், தட் இஸ் லெஸ் தென் 0. ஓகேவா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள். தட் இஸ் pi to 3 pi by 2. ஓகேவா? இந்த குவாட்ரண்ட்டில் இந்த இன்டர்வலில்
pi to 3 என்ன ஆகும், இந்த மைனஸ் சைன் ஆல்ரெடி இங்கே இருக்குது. sin x சைனோட வேல்யூ இந்த இடத்துல நெகட்டிவ். ஓகேவா, tan அண்ட் காட் மட்டும் தான் பாசிட்டிவ், சைன் இஸ் நெகட்டிவ் இந்த தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா, ஸோ நெகட்டிவ் 3யோட மல்டிப்ளை பண்ணால் அதுவும் நெகட்டிவ் தான் வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவோட சேரும் போது நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் ஆயிரும், greater than 0 ஆயிரும். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இந்த எல்லா இன்டர்வல்ஸும் பார்க்கும்போது, தட் இஸ் இந்த 3 குவாட்ரண்ட்ஸும் பார்க்கும்போது நம்மளுக்கு π/2 அண்ட் பையோட வேல்யூஸ் ஆல்சோ இன்க்ளூட் ஆகுது. π/2ல சைனோட வேல்யூ என்னது, sin π/2 இஸ் 1 அண்ட் sin π இஸ் 0. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே லெஸ் தென் வேல்யூஸும் வருது, greater than வேல்யூஸும் வருது. லெஸ் தென் இருக்கும்போது இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேவா, இங்கேயும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் எஃப் இஸ் neither increasing nor decreasing on x belongs to 0 to π/2. ஓகேவா, இங்கே x belongs to 0 to π/2 தான், 3x தான் belongs to 0 to 3π/2. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எக்ஸோட இன்டர்வல்ஸ் இதை டிவைட் பை 3 பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதா, 3x இருக்குது, எக்ஸ் வேணும்னா டிவைட் பை 3 பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே டிவைட் பை 3 பண்ணிவிட்டு 0 டிவைட் பை 3 இஸ் 0 and π/2 divide by 3 is π/6. அதே மாதிரி இங்கே π/2 divide by 3 π/6, pi divide by 3 is π/3. அதே மாதிரி இங்கே பைக்கு π/3 வந்துருச்சு, 3 π/2 divide by 3 is π/2. ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸோட இன்டர்வல்ஸ் வேணும், அதனால x belongs to 0 to π/2ல இந்த ஃபங்க்ஷன் that is cos 3x is neither increasing nor decreasing because ரெண்டு குவாட்ரண்ட்டில் இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்குது அண்ட் ஒரு குவாட்ரண்ட்டில் இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக இருக்குது. பட் கொஷனில் என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. மீன்ஸ் எந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் பிகாஸ் இட் இஸ் நைதர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டி பார்ட் f of x equal to tan x கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x என்ன கிடைக்கும், secant square x அண்ட் இங்கே secant xக்கு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ என்ன வேல்யூ வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ தட் இஸ் greater than 0 ஒன்லி. ஓகேவா, 0 கூட வர சான்ஸ் இல்லை பிகாஸ் நம்மளுக்கு 0 அண்ட் π/2 ஆர் நாட் இன்க்ளூடட். π/2 இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா தென் secant π/2 இஸ் 0 அண்ட் அது ஸ்கொயர் பண்ணால் 0 வரும். தென் நம்ம ஈக்குவல் டு சைன் போடுவோம். பட் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி greater than 0 பிகாஸ் இங்கே 0 அண்ட் π/2 இன்க்ளூட் பண்ணலை. ஓகேவா, ஸோ இது ஸ்ட்ரிக்ட்லி greater than 0 இருக்கிறதுனால f is strictly increasing function on the domain. ஸோ நம்மளுக்கு கொஷன் என்ன கேட்டிருந்தாங்க, which of the following functions are strictly decreasing on 0 π/2. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்ஸ் தட் இஸ் a and b are strictly decreasing. ஓகேவா, C and D are not strictly decreasing. So that's the answer. Okay, so next one paranga, question number 13. On which of the following intervals is the function given by f of x equal to x power 100 plus sin x minus 1 is strictly decreasing ne kekranga. So first நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம் f dash of x. ஸோ என்ன பண்ணலாம், x பவர் 100 கீழே வந்துடும், எக்ஸோட பவர் 100 minus 1 99 ஆகிடும். அண்ட் sin x ஓட டிஃப்ரென்சியேஷன் இஸ் cos x அண்ட் 1ஓட டிஃப்ரென்சியேஷன் கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிரும். ஓகேவா, ஸோ -0. ஸோ அதனால நான் அதை மென்ஷன் பண்ணல. ஸோ f dash of x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இஸ் 0,1. ஓகேவா, ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் மீன்ஸ் f dash of x should be strictly less than 0. ஓகேவா, ஸோ அது வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ 0,1. ஸோ இதில் போட்டு பாருங்கள், திஸ் இஸ் 0. ஓகேவா, திஸ் இஸ் π/2. ஸோ ஃபர்ஸ்ட் 100 x பவர் 99 பார்க்கலாம். ஸோ 0வை நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஓகேவா, ஸோ greater than 0 வேல்யூஸ் தான் எடுக்கிறோம் பிகாஸ் ஓப்பன் இன்டர்வல் இங்கே இருக்குது. ஸோ 0 to 1 and 0 is not included. ஸோ greater than 0 வேல்யூஸ் நம்ம இங்கே போடுறோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இட் வில் டெஃபினெட்லி பி greater than 0. ஓகேவா, புரிஞ்சுதா? So 100 x power 99 is always greater than 0 because x is between 0 to 1. Okay va, and cos x oda value check pannunga, this is 0 and this is 1. Okay va, so idu degree la solrena, this is 1 degree. Okay va, this is 0 degree, this is 1 degree. Cos ku values போடும்போது அது டிகிரில தான் எடுப்போம் நம்ம. So this lies in the first quadrant. Okay va, first quadrant la all trigonometric signs are positive. So cos x is also positive in the first quadrant and 0 to 1 no enga irukku, first quadrant la da irukku. So cos x is obviously positive. Okay va, so cos x is greater than 0, therefore f dash of x which is equal to 100 x power 99
plus cos x is definitely greater than 0. Okay, wow. So f dash of x strictly greater than 0 means f is strictly increasing function. Okay, wow. Strictly increasing on 0 1. Okay, so இதில் நம்மளுக்கு கிடைக்கல கொஷனில் என்ன கேட்டாங்க in which of the following intervals the function is strictly decreasing னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் strictly decreasing இல்லை. செகண்ட் இன்டர்வலில் செக் பண்ணலாம். b is what pi by 2 to pi. ஓகேவா, this interval that is இங்கே தான் pi by 2 and this is pi. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ f dash of x என்னது நம்மளுக்கு 100 x power 99 plus cos x. So இந்த வேல்யூ செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 100 x power 99 is obviously greater than 0 because நம்ம pi by 2 to pi எடுக்கிறோம், that is 90 degrees to 180 degrees. So x ஓட values 90 to 180 vary ஆகுது. ஓகேவா, that is positive and 100 ஓட multiply பண்ணா அதுவும் positive தான். So it is definitely greater than 0. ஓகேவா, on the other hand cos x பாருங்க செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது இந்த இன்டர்வல். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிகண்ட் ஆர் பாசிட்டிவ் பட் காஸ் இஸ் நெகட்டிவ். ஓகேவா, காஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஓகேவா, லெஸ் தென் 0. புரிஞ்சுதா, காஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இந்த இன்டர்வல். ஓகேவா, செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ என்னாகும், இது நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ இது நம்ம செக் பண்ணணும் எது சின்ன வேல்யூ எது பெரிய வேல்யூன்னு செக் பண்ணணும். ஸோ காஸ் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இட் லைஸ் பிட்வீன் cos x lies between -1 to 1. ஓகேவா, cos x ஓட வேல்யூஸ் எப்பவுமே -1லேருந்து 1க்கு நடுவில் தான் இருக்கும் and this is a bigger value. ஓகேவா, செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம எக்ஸோட வேல்யூ 90 to 180 போடுறோம், அதுக்கு பவர் 99 into 100. ஸோ அது இட் இஸ் அ வெரி பிக் வேல்யூ and cos x is between -1 to 1. ஸோ அது நெகட்டிவாக இருந்தால் கூட ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், இது ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, நெகட்டிவாக இருந்தால் மீன்ஸ் -1 to 0ல் இதோட வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா, -1 to 0. ஸோ தட் இஸ் அ வெரி ஸ்மால் வேல்யூ. ஸோ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு, இது ரொம்ப பெரிய வேல்யூ, அதுலேருந்து ஒரு சின்ன நெகட்டிவ் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இட் வில் பி பாசிட்டிவ். ஸோ f dash of x is strictly greater than 0 only. புரிஞ்சுதா உங்களுக்கு, because எப்படி எழுதிக்கோங்க as 100 x power 99 is always greater than cos x when x belongs to pi by 2 to pi. Okay, wow. So the function is again f is strictly increasing on pi by 2 to pi. Okay, wow. புரிஞ்சுதா. Now third interval check பண்ணிக்கலாம், that is 0 to pi by 2. So 0 to pi by 2 again first quadrantல வருது. ஓகேவா, this is 0, this is pi by 2. So cos is positive on the first quadrant. ஓகேவா, so இந்த வேல்யூ செக் பண்ணிக்கலாம். 100 x power 99 is also positive. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் 0 இன்க்ளூட் பண்ணலை, அதனால 0விட greater values எடுக்கிறோம், அதுக்கு பவர் 99 into 100. so it will be greater than 0 only. ஓகேவா, and cos x is also greater than 0 because it lies in the first quadrant and first quadrantல cos is positive. So again இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். So f dash of x is strictly greater than 0. that means f is strictly increasing function. ஓகேவா, increasing on 0 to pi by 2. ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு strictly decreasing கிடைக்கல. ஸோ D option is the right answer, none of these. ஓகேவா, none of these is the right answer. இந்த மூணு இன்டர்வல்ஸ்லையுமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆகலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஷின் நம்பர் 14. ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் a such that the function f of x equal to x square plus ax plus 1 is strictly increasing on 1, 2. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க and f is strictly increasing on 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் f dash of x கண்டுபிடிச்சிக்கலாம். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், x ஸ்கொயருக்கு 2x வந்துடும் and a is a constant, x ஓட டிஃப்ரென்சியேஷன் is 1. ஓகேவா, இந்த 1ஓட டிஃப்ரென்சியேஷன் 0 ஆயிரும். ஸோ 2x plus a. now நம்மளுக்கு தெரியும் f is strictly increasing on 1, 2. that means f dash of x is strictly greater than 0 when x belongs to 1, 2. ஓகேவா, அதுதான் டொமைன் கொடுத்துருக்காங்க. ஸோ x belongs to 1, 2 means x lies between 1 and 2. கரெக்டா, and it is not equal to 1 and 2 because இங்கே open bracket இருக்குது.
ஸோ இந்த இன்இக்வாலிட்டி நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பை 2 பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்இக்வாலிட்டி மல்டிப்ளை பை 2, ஸோ ஆல் 3 numbers are multiplied by 2. ஸோ 2 into 1 is 2 less than 2 into x is 2x less than 2 into 2 is 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இன்இக்வாலிட்டியில். தென் இந்த இன்இக்வாலிட்டிலேயே ப்ளஸ் ஏ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் த டேர்ம்ஸ் ப்ளஸ் ஏ. ஓகேவா? நம்மளுக்கு என்ன வேணும், இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே வேணும். ஸோ ப்ளஸ் ஏ பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும், 2 plus a less than 2x plus a and less than 4 plus a. ஓகேவா? ஸோ என்ன கிடச்சிருச்சு நம்மளுக்கு, திஸ் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி எழுதிக்கலாம், 2 plus a less than f dash of x less than 4 plus a. ஓகேவா? ஸோ இது வச்சு நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 1 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வச்சு உங்களுக்கு என்ன புரியுது, மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் 2 plus a அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் 4 plus a. ஓகேவா? அண்ட் எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அதனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் greater than 0. ஓகேவா? strictly greater than 0. So the minimum value should also be strictly greater than 0 and maximum value should also be strictly greater than 0. ஓகேவா? ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? f dash of x strictly greater than 0. So the minimum and maximum values of f dash of x should also be strictly greater than 0. ஓகேவா? ஸோ அதனால 2 plus a is strictly greater than 0 and 4 plus a is strictly greater than 0. ஓகேவா? ஸோ நீங்கள் எழுதிக்கலாம் வேணும்னா, the minimum value and maximum values of f dash of x are this and this, and since f dash of x is strictly greater than 0, therefore this is strictly greater than 0 and this is also strictly greater than 0. Okay, so இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், the minimum value of a. ஓகேவா? such that this condition is true, that is f is strictly increasing, that means f dash of x is strictly greater than 0. ஓகேவா? அண்ட் அதுலேருந்து நம்மளுக்கு இந்த ரெண்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம், a ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், a is strictly greater than -2 and இங்கே அதே மாதிரி 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா a is strictly greater than -4. ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, a is greater than -2 and a is greater than -4. ஓகேவா? இங்கே and இருக்குது. ஸோ these both conditions should be true. ஓகேவா? ஸோ நம்பர் லைனில் போட்டு பார்க்கலாம், -4 -2, a greater than -2 means these values. ஓகேவா? infinity. So these values and a greater than -4 means these values. ஓகேவா? இங்கேருந்து இது ஃபுல்லாக இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன்ஸுமே நம்மளுக்கு பாசிபிள் ஆகணும். ஸோ அதனால் நம்ம இந்த -4 to infinity எடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே நடுவில் இருக்கிற டேர்ம்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா? a greater than -2 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் -3 எடுத்துக்கோங்க, -3 is less than -2. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆயிடும். ஸோ நம்ம என்ன எடுப்போம், a-ஓட வேல்யூஸ் in this interval. ஓகேவா? that is -2 to infinity. ஸோ a belongs to -2 to infinity. ஓகேவா? in that case the minimum value of a is -2. ஓகேவா? so minimum value of a is -2 such that the function f is strictly increasing on 1, 2. ஓகேவா? so this is the final answer. ஸோ இங்கே நீங்கள் கேட்கலாம், a is not equal to -2, it is strictly greater than -2 தான். ஸோ நம்ம a equal to -2 எதுக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு, பிகாஸ் இங்கே இன்இக்வாலிட்டி தான் இருக்குது. f dash of x is strictly greater than 0 வரணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ a-ஓட வேல்யூ -2 எடுத்தோன்னா தான் f dash of x strictly greater than 0 வரும். it is not equal to 0. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இன்இக்வாலிட்டி எடுக்கிறோம். ஸோ a-ஓட வேல்யூ is -2 minimum value such that this condition is true. ஓகேவா? So next one பாருங்க, question number 15. Let I be any interval disjoint from -1 to 1. ஓகேவா? ஸோ இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். Prove that the function f given by f of x equal to x plus 1 by x is strictly increasing on I. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் f dash of x கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x-ஓட டிஃப்ரென்சியேஷன் is 1 and 1 by x-ஓட டிஃப்ரென்சியேஷன் -1 by x square. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் LCM எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் x ஸ்கொயர். ஓகே, LCM எடுத்தால் என்னாகும், இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ x ஸ்கொயர் -1 by x ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், x ஸ்கொயர் -1 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம், a ப்ளஸ் b, சாரி a மைனஸ் b, a ப்ளஸ் b. ஓகேவா? இதர் வே எழுதிக்கலாம். ஸோ நான் எழுதிட்டேன் x -1, x ப்ளஸ் 1. ஸோ திஸ் இஸ் f dash of x. ஓகேவா? ஸோ f dash of x கிடைச்சிருச்சு. தென் இது எந்த பாயிண்டில் 0 ஆகுதுன்னு பார்க்கலாம். So if f dash of x is equal to 0, then x ஓட values என்னென்ன வர chances இருக்குது. So this f dash of x என்னது, இதுதான் நம்மளுக்கு
So this is equal to 0 and this is equal to 0 if either this is equal to 0 or this bracket is equal to 0. Okay, so அதான் எழுதிருக்கேன் x minus 1 equal to 0 or x plus 1 equal to 0. So இதுலேருந்து என்ன கிடைக்குது, x ஓட value 1 கிடைக்குது and இதுலேருந்து x ஓட value minus 1. So number line போட்டுக்கலாம் as usual, minus infinity இங்க minus 1 1 infinity. So 3 intervals கிடைச்சிருச்சு 1 2 3. So இந்த 3 intervalsயுமே நம்ம இங்க டேபிளில் போட்டுக்கலாம். ஸோ என்ன வந்துடும், சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு பாருங்கள். ஸோ சாரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஓகேவா, திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இதில் போட்டு பாருங்கள், இந்த இன்டர்வல் ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க -2 இங்கே போட்டு பாருங்கள். ஸோ -2 - 1 is -3. ஸோ மைனஸ் தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ அண்ட் -2 + 1 is -1 again நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இங்கே கீழே உள்ள வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ் பிகாஸ் ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. ஸோ என்ன வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம மேலே உள்ள 2 செக் பண்ணால் போதும் ஓகேவா, நியூமரேட்டர் செக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இங்கே மைனஸ் இஸ் ப்ளஸ் தட் இஸ் greater than 0 ஓகேவா. தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி increasing function in the first interval okay va. Now second interval check பண்ணுங்க -1 to 1. So 0 lies in this interval. So 0 வச்சு check பண்ணலாம். 0 minus 1 is -1 that is negative value okay va. And 0 plus 1 is 1 positive value. So minus plus is minus that is less than 0 okay va. So strictly decreasing function in the second interval okay va. Now third interval check பண்ணிக்கலாம். 2 போட்டு பாருங்க, 2 lies in this interval. So 2 minus 1 is 1 positive value and 2 plus 1 is 3 okay va. So again positive value. So positive is positive that is greater than 0 and strictly increasing okay va. So என்ன proof பண்ண சொல்லிருக்காங்க, strictly increasing on the interval I. Now இப்போ I என்னன்னு check பண்ணிக்கலாம் நம்ம. So it is disjoint, any interval disjoint from -1 to 1 okay va. Disjoint means the both the intervals do not have anything in common okay va, any term in common. So in the table lende namakku enna theriyudhu, the function is strictly increasing on these two intervals okay va. So that is nama union panikkalam -infinity to -1 union 1 to infinity okay va. These two intervals la strictly increasing. So ipo indha rendu intervals check panunga, these two have nothing in common okay va, no terms in common. So nama enna sollalam, these two intervals are disjoint okay va. So this is the interval which is disjoint from -1 to 1 and in which the function f is strictly increasing okay va. So idha kandupidikka sonnanga. So next one paranga, question number 16, prove that the function given by f of x equal to log sin x is strictly increasing on 0 to pi by 2 and strictly decreasing on pi by 2 to pi. So first differentiate பண்ணிக்கலாம். f dash of x is log of sin x is 1 by sin x okay va. log t னு எடுத்துக்கோங்க for example. So log t ஓட differentiation 1 by t into t ஓட differentiation okay va. sin x ஓட differentiation is cos x okay va. So இங்க என்ன ஆயிடுச்சு, cos x by sin x which is equal to cot x okay. So f dash of x என்ன கிடைச்சிருச்சு, cot x கிடைச்சிருச்சு. now நம்ம என்ன செக் பண்ணணும், strictly increasing and strictly decreasing proof பண்ணனும் okay va. So first interval is 0 to pi by 2 that is first quadrant and first quadrant la namakku theriyum all trigonometric signs are positive okay va. All the signs are positive means cot is also positive. So this cot x is greater than 0 okay va. Simply strictly greater than 0 that is f dash of x is strictly greater than 0 in 0 to pi by 2. That means f is strictly increasing function on 0 to pi by 2 okay va. paathaale theriyudhu. Then the second interval is pi by 2 to pi okay va. So pi by 2 to pi second quadrant la namakku theriyum only sine and cosecant are positive, cot is negative okay va. So cot is negative means cot x is less than 0 that means f dash of x which is equal to cot x is strictly less than 0 on pi by 2 to pi okay va. That means f is strictly decreasing on pi by 2 to pi okay va. So idha nama proof pananum, that is simple okay. So next question, question number 17, prove that the function f given by f of x equal to log mod cos x okay va, log of modulus cos x is strictly decreasing on 0 to pi by 2 and strictly increasing on pi by 2 to pi. So same question but different-ஆ கேட்டிருக்காங்க and இங்க modulus இருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம், நம்ம நார்மலாக இந்த கொஷின் பண்ண மாதிரியே இதையும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்,
log of cos x ஓகேவா ஸோ log of some t எடுத்துக்கலாம் ஸோ என்ன ஆயிரும் 1/t ஆயிரும் differentiation ஸோ 1 cos x into cos x ஓட differentiation is minus sin x ஓகேவா ஸோ என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு minus sin x by cos x which is equal to minus tan x ஓகேவா now quadrantல போட்டு பார்க்கலாம் this is 0 pi/2 and this is pi ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தட் இஸ் 0 to pi/2ல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு தெரியும் ஆல் த trigonometric signs are positive ஸோ tan x is also positive ஓகேவா ஸோ tan x is strictly greater than 0 in 0 to pi/2 and what is f dash of x it is minus tan x ஓகேவா tan x is positive and அதோட ஒரு மைனஸ் சைன் சேருது ஓகேவா this is equal to minus tan x so என்ன ஆயிரும் positive negative is negative less than 0 on 0 to pi/2 ஓகேவா that means f is strictly decreasing on 0 to pi/2 ஓகேவா அதே மாதிரி செகண்ட் இன்டர்வல் பார்த்துக்கலாம் pi/2 to pi ஓகேவா செகண்ட் குவாட்ரண்ட் இங்கே நம்மளுக்கு தெரியும் sin and cosecant are positive and tan is negative ஓகேவா so tan x is less than 0 in pi/2 to pi and f dash of x which is equal to minus tan x okay so tan x is negative less than 0 and inga or negative so negative positive ஆயிரும் greater than 0 on 0 to sorry pi/2 to pi okay so f dash of x is greater than 0 strictly greater than 0 means f is strictly increasing function on pi/2 to pi okay so idha nama proof pananum proof panitom okay so next question parunga question number 18 prove that the function given by f of x equal to x cube minus 3x square plus 3x minus 100 is increasing on r okay so first differentiation kandupidichikalam f dash of x so x cube differentiate panna enna kedikum 3x square minus இந்த 3 அப்படியே தான் இருக்கும் x square differentiate பண்ணா 2x கிடைக்கும் then 3 into 2 is 6 okay 6x plus இங்க 3 வந்துரும் x ஓட differentiation is 1 okay and 100 ஓட differentiation 0 ஆயிரும் so what is f dash of x 3x square minus 6x plus 3 so differentiation உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் it is not that difficult then இங்க 3 நான் காமனா எடுத்துக்கிறேன் வெளியே so என்ன மிச்சம் இருக்கும் x square minus 2x plus 1 ஓகேவா இப்போ நான் இத ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கிறேன் so அதுக்கு நான் minus 2x minus x minus x னு எழுதிக்கிறேன் ஓகேவா then இந்த first two termsல இருந்து x காமனா வெளியே எடுத்துக்கிறேன் so என்ன மிச்சம் இருக்கும் x minus 1 and இந்த ரெண்டு termsல இருந்து minus 1 காமனா எடுத்துக்கிறேன் so என்ன மிச்சம் இருக்கும் x minus 1 ஓகேவா so இப்போ இந்த ரெண்டு termsல இருந்து நான் x minus 1 வெளியே காமனா எடுத்துக்கிறேன் so என்ன மிச்சம் இருக்கும் x minus 1 again so x minus 1 into x minus 1 is x minus 1 whole square and இது பார்த்தாலே தெரியுது this is square term this is always greater than or equal to 0 so equal to 0 எதுக்கு சொல்றேன் because நம்ம இங்க 1 போடும்போது 1 minus 1 0 ஆயிரும் and 0 ஓட square is 0 ஓகேவா so f dash of x becomes 0 at x equal to 1 ஓகேவா this is f dash of x so it is 0 at f dash of x is 0 at x equal to 1 and all the other real numbers it is always greater than 0 okay so f dash of x is greater than 0 for all r except 1 okay so idla eludha thevilla just f dash of x is greater than or equal to 0 vandale நம்ம என்ன சொல்லலாம் f is increasing on real numbers so that is what we have to prove. Okay, so next one paranga question number 19 MCQ question the interval in which the function y equal to x square e power minus x is increasing okay so interval கண்டுபிடிக்க சொல்றாங்க in which the function is increasing so as usual நம்ம என்ன கண்டுபிடிப்போம் differentiation y dash okay or you can say that dy by dx okay okay so functions நம்மளுக்கு ப்ராடக்ட்ல இருக்கு so நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட் ரூல் is u v ஓட differentiation is u dash v plus u v dash okay so this is u and this is v so apply பண்ணிக்கலாம் u dash first so differentiation of x square is 2x and v அப்படியே எழுதிக்கலாம் plus u அப்படியே எழுதிக்கலாம் then v dash v ஓட differentiation e power minus x ஓட differentiation e power minus x தான் and இந்த minus x ஓட differentiation is minus 1 okay so அதையும் நம்ம எழுதிக்கலாம்
ஸோ இந்த -1 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆயிரும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுலேருந்து காமன் எடுத்துக்கலாம். எக்ஸ் இ பவர் -x காமன் எடுத்துக்கலாம். ஸோ என்ன மிச்சம் இருக்கும் இங்கே 2 மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்சியேஷன். இப்போது இஃப் இது எந்த பாயிண்ட்டில் 0 ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம், இஃப் y dash equal to 0 then this term is equal to 0 which is equal to y dash. ஓகேவா? ஸோ this is equal to 0. y dash ஓட வேல்யூ இது. then this is equal to 0 if either x equal to 0 or 2 minus x equal to 0. ஓகேவா? and நம்மளுக்கு தெரியும் e power minus x e power something cannot be 0. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு கொஷனில் பார்த்தோம். e பவர் மைனஸில் டேர்ம்ஸ் போச்சுன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப சின்ன வேல்யூ தான் கிடைக்குமே தவிர நெகட்டிவில் வராது. பிகாஸ் ஈயோட வேல்யூ இஸ் பிட்வீன் 2 and 3. ஓகேவா? 2 and 3க்கு நடுவில் தான் ஈயோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவோட பவர் நம்ம சம்திங் போட்டோன்னா அது ஒரு சின்ன வேல்யூ இல்லைனா பெரிய வேல்யூ இருக்கலாம். பட் நெகட்டிவில் போகாது, பாசிட்டிவில் தான் இருக்கும் ஆல்வேஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செக் பண்ணணும், இது அண்ட் இது எப்போ 0 ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 2 minus x equal to 0. இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று 0 ஆச்சுன்னா y dash will be 0. ஓகேவா? ஸோ 2 minus x equal to 0 means minus x இந்த சைடு போயிடுச்சுன்னா x ஆயிரும். ஸோ x equal to 2. ஓகேவா? ஸோ ரெண்டு பாயிண்டில் 0 ஆகுது, x equal to 0 and x equal to 2. ஸோ நம்பர் லைன் போட்டுக்கலாம். -infinity 0 2 and infinity. ஓகேவா? ஸோ 3 இன்டர்வல்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் ஒரு எடுத்துக்கோங்க ஒரு டேர்ம் -infinity to 0. ஸோ நான் இங்கே -1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ -1. ஸோ இங்கே போட்டு பாருங்கள் -1. ஸோ திஸ் வில் கிவ் நெகட்டிவ் -1. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் கிடைக்குது. அண்ட் இது ஆல்வேஸ் நான் பாசிட்டிவ் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இதை செக் பண்ண தேவையில்லை. அண்ட் திஸ் டேர்ம் 2 minus -1. ஓகேவா? ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 + 1 is 3 பாசிட்டிவ். ஓகேவா? So minus plus is negative, minus so less than 0. Okay va? So nature of function is strictly decreasing. Okay va? First one. Second interval check பண்ணுங்க 0 to 2. So நான் 1 எடுத்துக்கிறேன். So ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 1 போட்டால் இங்கே பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் 1 அண்ட் இங்கே 2 minus 1. ஓகேவா? ஸோ 2 minus 1 is 1, that is also positive. So positive is positive greater than 0. So strictly increasing. ஓகேவா? இந்த செகண்ட் இன்டர்வல். அண்ட் தேர்ட் இன்டர்வலில் செக் பண்ணிக்கலாம் 2 to infinity. ஸோ இதில் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்கிறேன். ஸோ 3 இங்கே போட்டோன்னா இது பாசிட்டிவ், 3 தான் அப்படியே தான் இருக்கும். தென் இந்த ப்ராக்கெட்டில் போட்டு பாருங்கள் 2 minus 3 is -1. ஸோ தட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ ப்ளஸ் மைனஸ் இஸ் மைனஸ், நெகட்டிவ் லெஸ் தென் 0. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி decreasing. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த இன்டர்வல் இன் விச் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். ஸோ இந்த இன்டர்வலில் தான் நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் 0,2. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி. ஓகேவா? ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா கொஷின்ஸும் நம்ம பண்ணிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் நியூ வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.